ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான நம்ம ரோட் சைடில் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல் ரெசிபி தாங்க. அதில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு போகிறதுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பரோட்டாக்கு பிசைகிற மாரி கொஞ்சம் இலகுன மாரி பிசைஞ்சிக்காதீங்க. சப்பாத்திக்கு பிசைகிற மாரி கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் போல் இது நல்லா ஊற விட்டுருவோம். இப்போ 1/2 மணி நேரம் போல் ஊற விட்டால் தான் நல்லா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். அதுக்கிடையில் நம்ம இதுக்குள்ளே வைக்கிற நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நீங்கள் போன்லெஸ்ஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே குக் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் இது போல் கறியாக வாங்கினோம்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக நீங்கள் அதில் இருக்கிற கறியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்துடலாம். இது போல் சேர்க்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நம்ம கடிப்படும், அது உள்ளே நம்ம கடிப்பட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் பாருங்கள், வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் வதங்கியிருக்கு. இது கூடவே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் கிரேவி பண்ணோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா மசஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல் இல்லாமல் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு பாதி அளவு குக்காய் வந்தால் போதும். இப்போ நம்ம இதுக்கு கிரேவிக்கு தகுந்தப்போல் உப்பையும் சேர்த்துட்டு இது மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இது போல் நல்லா வதங்கி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா வெங்காயம் தக்காளி இது போல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்தமாரி நல்லா தெரியணும். இப்போ இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்குள்ள நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நம்ம கிரேவிக்கு வந்து கொஞ்சம் காரமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கும்போது கொஞ்சம் அந்த டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் காரம், அந்த இனிப்பு புளிப்போட அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ மசாலா சேர்த்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் குக் ஆகிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3 முட்டை போல் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சப்பாத்திக்கு 1 முட்டைன்னு சொல்லி கணக்கு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு வைக்கிறதுக்காக. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் சப்பாத்தி கல்லில் வச்சு கூட நீங்கள் திரட்டிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த கிச்சனுடைய கவுண்டர் டாப் இருக்குல்லையா, அதில் கூட நீங்கள் வச்சு இது போல் ஒரு பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு 10 பீஸ் வந்துச்சு. இது போல் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பூரிக்கு திரட்டுவோம் இல்லையா, கொஞ்சமாக மாவு சேர்த்து அது போல் நீங்கள் திரட்டிக்குங்க. திரட்டிட்டு மாவு போட திரட்டுறதுனால நம்ம சப்பாத்தி மாரி குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிக்கும். அதனால் நம்ம இது போல் திரட்டிட்டு 2 கையிலையும் வச்சு மாற்றி மாற்றி நம்ம இது போல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒட்டியிருக்கிற மாவு எல்லாமே நமக்கு விலகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இல்லாத மாரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தவா ஹீட் பண்ணிவிட்டு தவாவில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஆயில் நல்லா சுற்றி விட்டுக்குங்க. சுற்றி விட்டு திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம முட்டை பீட் பண்ணி வச்சுக்கொள்ளே அதை சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திருப்பி போட்டுக்கலாம். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவி பண்ணோம் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அது மேலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் அது கூடவே டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் எது வந்தாலும் ஓகே, 2மே இருந்தால் கூட ஓகே தான். அது 2மே நீங்கள் ஸ்கொயர் ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல்
கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஓரத்தில் அந்த முக்கோணம் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான வீட்லேயே சிக்கன் ரோல் ரெடி ஆகிடுங்க. நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.